அதாவது ஜெயிலர் மாதிரி இருக்கக்கூடாது. கதை ஸ்ட்ராங்காக வந்து எந்த படங்களுமே கிடையாது. இதுதான் ரொம்ப 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 பொரி. வேட்டையின் ட்ரெய்லர் வித் பொரி சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம். ஃபுல் சவுண்டு வச்சாச்சு, ட்ரெய்லர் வச்சாச்சு, பொரி எடுத்தாச்சு. ஏன்னா ஒன்று மிஸ் ஆகுதுல. வணக்கம், வந்தனம், நான் உங்கள் வைஎஸ்கே. வேட்டை எனக்கு ரெட் கலர்லேயே வந்துருக்கேன். சம்மந்தம் இருக்கான்னு தெரியல, சும்மா சொன்னேன். ட்ரெயிலாக பார்ப்போம். குற்றவாளியை உடனே பிடிக்கணும். என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கங்க. It was a brutal murder, sir. இதுதான் கிரிமினலோட ஐடென்டிட்டின்னு எதையும் ஐசோலேட் பண்ணி சொல்ல முடியல சார். உங்களால லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியலன்னா எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போங்க. ஒரு வாரத்துல என்கவுண்டர் பண்ணியா? தேவையில்லை சார். ஒரு வாரம் ரொம்ப அதிகம். நாளை டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும். Justice delayed is justice denied. Justice hurried is justice buried. நைஸ், குட் ஒர்க். உண்மையிலே டீம் குட் ஒர்க். நான் ஐ மீன் 4 செகண்ட் தான் நம்ம கேட்டிருப்பேன் ஒரு வாய்ஸ், அமிதாப் பச்சன் ஒரு வாய்ஸா. குட் ஒர்க். ஏஐயில் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் குட். பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் கேட்டுட்டு அந்த ப்ரிவ்யூ மாதிரி சம்திங் கொடுத்துருந்தாங்க இல்லையா. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ். பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் செட் ஆகலை, லைக் பிரகாஷ் தான் மைண்டுக்கு வராரு, இவர் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். டீமுக்கு அதை வந்து ஏஐயில் ரெடி பண்ணுறாங்க. நைஸ், குட் ஒர்க். நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தன் தான் சாதிக்க முடியும். திருடுங்கண்ணா மூடி போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை இருந்தா போதும். குற்றங்கள் தொட்டதாய் மாதிரி அதை உணர விடக்கூடாது சார். அவன் கிட்ட வக்கீல் படையே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ், வெப்பன்ஸ் பவர் இருந்தும் ஒரு கிரிமினல் அட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா அந்த போலீஸ் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். சும்மா பேசிட்டு இந்த ப்ரோஜனம் அவனை தூக்குவான். காட் இட். கழுகு அநீதியை நீதியான நாம் வெல்ல முடியும். என்னோட அநீதியால என்ன? அநியாயம் நடக்கும்போது போலீஸ் அமைதியா இருக்கிறத விட அதிகாரத்தை கையில் எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார். நீங்க என்ன எந்த போஸ்ட்ல தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரன் தான். என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. குட் குட் குட். ஒரு வாட்டி நான் பார்த்துக்கிறேன் தனியா. ட்ரெய்லர் பார்த்தாச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ட்ரெய்லர் ரொம்ப சட்டிலாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பிஜிஎம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது இந்த படத்துக்கு தேவை தான். பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஜெயிலர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு போலீஸ் கதை, இதுவும் ஒரு போலீஸ் கதை தான், எவிடெண்ட்டாக தெரியுது. ஸோ சேம் டைப் ஆஃப் பிஜிஎம் அங்கே யூஸ் பண்ண பிஜிஎம்மே கிட்டத்தட்ட அது பயங்கர ஹெவியாக இருக்கும். அதுவே திருப்பி எடுத்துகிட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்காது. அது ஒரு மாதிரி அந்த படத்தோட எஃபெக்ட் காமிச்சு விட்ருக்கும். பட் இது என்டையர்லி டிஃப்ரெண்டான ஸ்டோரி. ஜெயிலரில் அது கொஞ்சம் வேறு கதையாக இருந்துச்சு. இது ஜெயிலர் மாதிரி இருக்குன்னு சில பேர் போட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஆனால் எனக்கு ஜெயிலர் மாதிரி தெரியலை. ஒரு விஷயம் நான் இதில் திருத்திக்க விரும்புகிறேன். அமிதாப் பச்சன் ஒரு வாய்ஸ் பயங்கர சூப்பர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது நான் திருப்பி ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரிஞ்சு அவர் இங்கிலீஷில் தான் பேசியிருந்தார். எனி லாங்குவேஜ் போயிருந்தாலும் அது இங்கிலீஷில் தான் இருந்திருக்க போது. அதனால அவரோட ஏஐ வாய்ஸ் பெருசாக தெரியல. பட் அதுக்கப்புறம் ஒரு 2 கட்டு தள்ளி பார்க்கும்போது அவரோட தமிழ் டப்பிங் தெரியுது. அதாவது ஏஐயில் பண்ணியிருக்க தெரியுது. பக்கா ஒரு நார்த் இந்தியன் தமிழ் பேசினா எப்படி இருக்கும்
அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே பியோர் தமிழாலே பேசின மாதிரி இல்லை, நார்த் இந்தியன் தமிழ் பேசினா எந்த மாதிரி இருக்குமோ அந்த இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு அவரோட வாய்ஸ். அவர் வாய்ஸே கொடுத்தது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் பிரகாஷ் ராஜ் வாய்ஸோ இல்லை வேறு யாராச்சும் நோன் ஆர்டிஸ்ட் நிழல்கள் ரவி கூட நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க போல. அவர் வாய்ஸ் கொடுத்துருந்தா கூட அமிதாப் பச்சன் அப்படின்ற போது அவர் நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம அவரை பார்த்துருக்கா, அவரோட வாய்ஸ் ஓரளவுக்கு நமக்கு தெரியும், ஃபேமிலியரான வாய்ஸும் கூட. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நீங்கள் இன்னொரு ஆளை டப்பிங் வைக்கும் போது இன்னொரு ஆள் தான் தெரிவாங்க. இன்னொரு ஆள் இப்போ அவரும் ஃபேமஸாக இருக்கும்போது, டப்பிங் ஆர்டிஸ்ட் அவரும் ஃபேமஸாக இருக்கும்போது அவர் தான் மைண்டுக்கு வருவாங்களே தவிர்த்து அமிதாப் பச்சன் வரமாட்டாங்க. அதனால் இது ஏஐயில் பண்ணது படக்குழு எடுத்த ரொம்ப பிரமாதமான ஒரு முடிவுன்னே சொல்லலாம். ரஜினியும் இதில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே கச்சி புச்சு அப்படிலாம் இல்லை, அப்புறம் அப்படியே கிளாஸியாக ஸ்டைலாக போகிறாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டிஜே ஞானவேல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட முன்னாடி படங்கள்லாம் நமக்கு தெரியும், ஜெய் பீம்லாம் எப்பேற்பட்ட அரசியல் பேசுச்சுன்னு நமக்கு தெரியும். இந்த படத்துலேயே அந்த மாதிரி அரசியல் இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் இல்லை ரொம்ப இருக்காதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் படத்தை பார்த்த வரைக்கும் ட்ரெய்லர் பார்த்தா அதில் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அரசியல் இருக்க மாதிரி தான் தோணுது. ஃபுல் படத்தை பார்த்தா நமக்கு என்ன கதைனே தெரியும். இது கால அளவுக்கு பெரிய அரசியல் படமாக இருக்காதுன்றது என்னோட ஒரு யோசனைன்னு சொல்லலாம். இதில் ஃபஹத் ஃபாசில் தான் வில்லனும் அப்படின்றது எனக்கு தோணுது. அவரோட டைலாக்ஸ் அந்த மாதிரி இருக்குது, ஆனால் பார்க்கறதுக்கு அவர் அந்த மாதிரி இல்லை. பார்க்கறதுக்கு நார்மலான ஒரு ஹீரோ சைடில் இருக்கிற ஆள் மாதிரி தான் இருக்கார். ஆனால் அவரோட டைலாக்ஸ் பார்த்தா திருடனுக்கு தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை ஏமாற்ற தெரிஞ்சா போதுன்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்கிறாரு. பேசிக்காக இது வரைக்கும் இந்த ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் என்னென்னா, ட்ரெய்லரில் நிறைய நமக்கு ஒரு பிளாட் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது. ஒரு வில்லன் இருக்கான், அவன் பல பெண்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்ருக்கான், பாலியல் ரீதியாகவும் சரி. அதை வந்து பெரிய இஷ்யூ ஆகுது ஒரு ஸ்டேட்டில். போலீஸ் வந்து எதுவுமே பண்ண முடியல அவங்களால, உடனே என்கவுண்டர் பண்ணி தான் ஆகணும்னு வேறு வழியே இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா என்கவுண்டர் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க போலீஸ் பொறுத்த வரைக்கும். முடிஞ்ச அளவுக்கு கேஸ் அப்படி தான் போகணுன்றது ஒரு சட்டமே இருக்குது. அதனால் இப்போது இவங்க வந்து என்கவுண்டர் போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ரஜினி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 10 நாள் நான் 3 நாள் போதும் நான் எல்லாரையும் முடிச்சிடறேன் அப்படின்ட்டு அவர் எல்லாத்தையும் முடிக்கிற ஒரு மிஷினில் இறங்குறாரு. இதுதான் மொத்த வேட்டையன் படத்தோட கதைன்ற மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இருக்க படங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கதைன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடலாம். நான் எல்லா படமே சொல்லுவேன், கோட்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து பெரிய படங்களுக்கு எந்த படம் வேணால் எடுத்துக்கலாம், ஒரே லைனில் நம்ம கதை சொல்லிடலாம், கதை இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே தான் நம்ம எல்லாருமே உட்கார வைக்கிறது. கதை ஸ்ட்ராங்காக வந்து எந்த படங்களுமே கிடையாது. இதுதான் ரொம்ப 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 ஒரு உண்மை சம்பவம், உண்மையாக நடக்கக்கூடிய விஷயம் சொல்லலாம். இப்போதைக்கு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஸ்க்ரீன் பிளே வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி கதை பேஸ் லைன் பார்த்தீங்கன்னா எல்லா டேரக்டர்ஸுமே அது ஒத்துப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஸ்டோரி தான் ரிவெஞ்ச் ஸ்டோரி. அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸில் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வரும்போது தான் அதோட டைமென்ஷனே மாறுது. அந்த படங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது தான் நமக்கு தெரிய வரும். இந்த படத்தையும் நம்ம தேட்டரில் போய் பார்க்கலாம், தேட்டரில் பார்த்தா தான் தெரியும். இது வந்து டிப்பிக்கல் கமர்ஷியலாக இருக்கும் அப்படின்னா அப்படி இருக்குன்னு எனக்கு தோணலை. அதாவது ஜெயிலர் மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நிறைய ஜெயிலர் கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் அவரோட கடந்த ஜெயிலர் படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு அவருக்கு. அந்த மாதிரி இது இருக்காதுன்றது என்னோட ஒரு யோசனை, ஒரு நம்பிக்கை. ஏன்னா இதோட இதுவே வேற மாதிரி தான் இருக்குது. மேபி பார்க்கறதுக்கு கலர்ஸ் ரீதியாக அதில் போலீஸ் கேரக்டர் அப்படி வேணால் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கலாமே தவிர்த்து, மற்றபடி ஜெயிலர்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருந்துச்சு. இதில் அந்தளவுக்கு இருக்காதுன்னு தோணுது. இதில் மோரோவர் கொஞ்சம் கதையொட்டி நகர்ற தான் இருக்கும், ரொம்ப பில்டப்ஸ் இருக்காதுன்றது தான் தோணுது. ஜெயிலர் அளவுக்கு பெரிய ஆக்ஷன் பேக்கோ இருக்காதுன்னு தோணுது. வேற வேட்டையன் வந்து கொஞ்சம் அதோட ஒரு 2 ஸ்டெப் கீழே இறங்கி அப்படி போகக்கூடிய படம்ன்றதான் எனக்கு தோணுது. மோர் ஆஃப் கொஞ்சம் கதையில் ஃபோக்கஸ் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. வெறும் ரஜினிக்கு மாஸ் மூமெண்ட்ஸ் மட்டும் வைக்காமல் கதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறாங்கன்றது எனக்கு தோணுற விஷயம். உங்களுக்கு என்ன தோணுன்றது கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நான் கரெக்டாகவும் சொல்லியிருக்கலாம், தப்பாகவும் சொல்லியிருக்கலாம். ஸோ படம் வந்த அப்புறம் நீ சொன்னதெல்லாம் இல்லையான்னு வந்து கேட்கக்கூடாது. உங்களுக்கு தோன்றது கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு முழு நீள காணொலியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கும் மேலே பிடிச்சிருந்துச்சுன்னா 2 பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.